ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். உங்கள் எல்லாரையும் ஜேஇ ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்கு இனிதே வரவிருக்கேன். ஸோ ஏற்கனவே கடைசி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் படிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போகலாம். சரியா? பொதுவாக ஆங்கிள் அப்படின்றது ரெண்டு கோடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அளவையோ அல்லது ரெண்டு பிளேன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அளவையோ குறிக்கும். சரியா? இதை நம்ம மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஆங்கிள்ஸை மார்க் பண்ணுறதுக்கு டிகிரின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று ரேடியன்ன்றது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும், ஒரு சர்க்கிளை 360 பாகங்களாக பிரிச்சுருப்பாங்க. சரியா? அதில் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு டிகிரின்னு சொல்லுவோம். சரியா? அப்படி ஒரு டிகிரி வந்து 60 மினிட்டாக பிரிச்சுருப்பாங்க, ஒரு மினிட்டை 60 செகண்டாக பிரிச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த ரேடியன்றது நம்ம இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறோம். ஸோ அந்த ரேடியன் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ரைட்டா? இந்த சர்க்கிளுடைய சென்டரில் இருந்து இப்போ நான் இந்த கோடு வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இது என்ன இருக்கும், இதோட ரேடியஸாக இருக்கும். ஒருவேளை இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து நான் 5 சென்டிமீட்டரில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடம் கண்டிப்பாக 5 சென்டிமீட்டர் இருக்கும், அஸ் வெல் அஸ் இந்த இடம் 5 சென்டிமீட்டராக இருக்கும். சரியா? ஒருவேளை இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்க்குடைய அளவு. ரைட்டா? நான் சொல்கிறது தெரியுதா உங்களுக்கு? அதாவது நான் ஆர்க்குன்னு சொல்கிறது இந்த அளவு பாருங்க, இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவும் ஒருவேளை 5 சென்டிமீட்டராக இருந்தால் அப்போ இதுதான் என்ன வரும், 1 ரேடியனாக இருக்கும். 1 ரேடியனாக இருக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சார் இன்னும் எனக்கு கொஞ்சம் குழப்புது அப்படின்னா இதை நல்லா கவனிங்களேன். இப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளோட அளவு இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த் டிவைட் பை ரேடியஸ். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த ஆங்கிளுடைய அளவு. ரைட்டா? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த் டிவைட் பை ரேடியஸ். இப்போ ஒருவேளை ஆர்க் லென்த்தும் 5ஆக இருக்குது, ரேடியஸும் 5ஆக இருக்குது அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 5/5 1. இதுதான் 1 ரேடியன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சார் சூப்பர் சார். அப்போ 1 ரேடியன்றது எவ்வளோ டிகிரியில் சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ரேடியன் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், 57.2958 டிகிரி இருக்கும். சரிங்களா? 1 ரேடியன்றது எவ்வளோ இருக்கும், 57.2958. சரியா? இதை நீங்களாக கண்டுபிடிக்கலாமா சார், நம்மளாக கண்டுபிடிக்க முடியுமானா எஸ் அஃப்கோர்ஸ் உங்களால் முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதில் ஒரு ஆங்கிளை மார்க் பண்ணுறேன். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 180 டிகிரி இருக்கும். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 180 டிகிரி இருக்கும். ரைட்டா? இங்கே ரேடியன் எவ்வளோ இருக்குன்னா பை ரேடியன்ஸ் இருக்கும், 3.14. சரிங்களா? அப்ராக்சிமேட்லா 3.14 ரேடியன் இருக்கும். ரைட்டா? அப்போ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம்னா 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை பை. ஸோ இந்த மதிப்பின் இதை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த 57 அப்படின்ற வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சில மதிப்புகளுக்கு ரேடியனோட வேல்யூவை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது என்னென்ன மதிப்புகள்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 30 டிகிரின்றது ரேடியனை பொறுத்த வரைக்கும் π/6 வரும். அடுத்து 45 டிகிரின்றது ரேடியனை பொறுத்த வரைக்கும் π/4 வரும். அதுக்கப்புறம் 60 டிகிரின்றது ரேடியனை பொறுத்த வரைக்கும் π/3 வரும். 90 டிகிரின்றது ரேடியனை பொறுத்த வரைக்கும் π/2 வரும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 270 டிகிரி அப்படின்றது 3π/2 வரும். அண்டு 360 டிகிரின்றது எவ்வளோ வரும்னா 2π வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இதோட ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 2π இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரேடியன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் அடுத்து மிக முக்கியமான கான்செப்டான ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்த்துடலாம். சரியா? இதுக்கு நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக இது வந்து 90 டிகிரி. இப்போ இதுலேயே இன்னொரு ரெஃபரன்ஸ் ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஒருவேளை நான் தீட்டாவை இந்த பக்கம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த தீட்டாவுக்கு நேர் எதிராக இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜசன்ட் சைடு, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லுவோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் வர்றத ஹைபாட்னஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒருவேளை இதே ட்ரையாங்கிளில் 90 டிகிரி மாறுமா? மாறாது. பட் ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, தீட்டா இந்த இடத்துல வருதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சைடு எங்கே வந்துடும்? இந்த பக்கம் வந்துடும். அதே மாதிரி அட்ஜஸ்டன்ட் சைடு எங்கே வந்துடும்? இந்த பக்கம் வந்துடும். பட் ஹைபாட்னஸ் மட்டும் எப்போதுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஹைபாட்னஸ் தான் இருக்கிறதே பெரிய பக்கம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நமக்கு பிதாகரஸ் தியரத்தை வச்சு நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னஸ் ஸ்கொயர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போது நம்ம ரேஷியோஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சைன் தீட்டா, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம். அடுத்து காஸ் தீட்டா, அடுத்தது டேன் தீட்டா. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மூணுத்தையும் நம்ம டைரக்ட் ரேஷியோஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ சைன் தீட்டான்றது என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். அப்போ காஸ் தீட்டான்றது என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ். அப்போ டேன் தீட்டான்றது என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம். சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ சைன் என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஸோ எஸ்ஓ ஹைட்ஸ்ன்னு சொல்லுவோம். காஸ்னா என்ன? சிஏ ஹைட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? காஸ் அட்ஜசன்ட் ஹைபாட்னஸ். அது டேனுக்கு என்ன சொல்லுவோம்? டிஓஏன்னு சொல்லுவோம். டேன் ஆப்போசிட் அட்ஜசன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. SOH CAH TOE. சரிங்களா? இது மூணுமே டைரக்ட் ரேஷியோஸ்னு சொல்லுவோம். அப்போ இன்டைரக்ட் ரேஷியோஸ்னால் இருக்கா சார் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது. இதில் சைன் தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய இன்வர்ஸ் தான் கொசிக்கன் தீட்டா. அதாவது கொசிக்கன் தீட்டா என்ன எழுதலாம்னா 1/sin தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி காஸ் தீட்டாவோட இன்வர்ஸ் தான் என்னதுன்னா சீக்கன் தீட்டா. இது என்ன எழுதலாம்னா 1/cos தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி டேன் தீட்டாவோட இன்வர்ஸ் தான் காட் தீட்டா. இதை எப்படி எழுதலாம்னா 1/tan தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை ஈஸியாக எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கோன்னா சினா எஸ், எஸ்னா சி, எஸ்னா சி, சினா எஸ். சரிங்களா? இப்போ சின்னு ஒரு எழுத்து இருந்திருக்குன்னா அதுக்கு இன்வர்ஸ் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? எஸ்ஸாக தான் இருக்கும். எஸ் ஒரு இது வந்திருக்குன்னா அதோட இன்வர்ஸ் கண்டிப்பாக சியாக தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸுடைய வேல்யூவை பார்த்துடலாம். ஸோ இதில் ரேஷியோஸ் நம்ம எதுக்கு பார்த்துருக்கோம்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா பார்த்துருக்கோம். இது தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்குது. சரியா? இதில் சைன் தீட்டான்றது 0, 30 டிகிரிக்கு 1/2 வரும், 45 டிகிரிக்கு 1/√2 வரும், 60 டிகிரிக்கு √3/2 வரும், 90 டிகிரிக்கு 1 வரும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, காஸ் தீட்டாக்கு வந்துடும். சரிங்களா? 1 இங்கே பாருங்கள், 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? அதே மாதிரி √3/2 இருக்கா? இந்த 1/√2 மட்டும் 45 டிகிரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே காமனாக தான் இருக்கும். அதே மாதிரி 1/2 0. சரிங்களா? அப்போ காஸ் 90 டிகிரி 0 வரும், சைன் 0 டிகிரி 0 வரும். சரிங்களா? அதே மாதிரி சைன் 90 டிகிரிக்கு 1 வரும், காஸ் 0 டிகிரிக்கு 1 வரும். சரிங்களா? அதே மாதிரி டேனை பார்க்கும்போது 0க்கு 0 வந்துடும், 30 டிகிரிக்கு 1/√3 வந்துடும், 45 டிகிரிக்கு 1 வந்துடும், 60 டிகிரிக்கு √3 வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 90 டிகிரிக்கு இன்ஃபினிட்டிவ். சரிங்களா? இல்லை இன்டெஃபினைட்னு சொல்லுவாங்க. சரியா? இது போக மற்ற ஆங்கிள்ஸையும் பார்த்துக்கலாம். சைன் 120 டிகிரியோட வேல்யூ √3/2, 135 டிகிரியோட வேல்யூ 1/√2, 150யோட வேல்யூ 1/2, 180க்கு 0, 270க்கு என்ன வருதுன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் வரும், 360 டிகிரிக்கு 0 வரும். சரிங்களா? அஸ் வெல் அஸ் காசை பொறுத்த வரைக்கும் 120 டிகிரிக்கு -1/2, 130 டிகிரிக்கு 1/√2, அதே மாதிரி இது √3/2, இங்கே என்ன வந்துடும்? -1 வந்துடும், இங்கே 0 வந்துடும், இங்கே 1 வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே -√3, டேனை பொறுத்தவரைக்கும் -√3, -1, -1/√3, இதெல்லாம் மைனஸ் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி 0, -∞ to +∞. சரிங்களா? ஸோ 90 டிகிரிக்கு என்ன வந்துச்சு? வெறும் இன்ஃபினிட்டி வந்துச்சு. 270 டிகிரிக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், -∞ வருது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து நீங்கள் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, கிராஃபுடைய 4 பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை ஃபஸ்ட் குவாட்ரண்ட்,
இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ரைட்டா? கிளாக் வைஸ்ன்றது இப்படி இருக்கும் இல்லையா, அது ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 இருக்கும். சரியா? இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் பாருங்கள் எப்படி இருக்கும்னா 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். இந்த இடத்துல 90 டிகிரி வந்துடும். இது 0, இது 90 டிகிரி. ரைட்டா? அதே மாதிரி 90லேருந்து கரெக்டாக சொல்லணும்னா 91 to 179 எங்கே இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இந்த இடத்துல 180 டிகிரி வந்துடும். சரிங்களா? அகைன் 181லேருந்து 269 வரைக்கும் என்ன வந்துடும்னா தேர்ட் குவாட்ரண்ட் வரும். இந்த இடத்துல 270 வரும். அகைன் 271லேருந்து 359 எங்கே வந்துடும், ஃபோர்த் குவாட்ரண்ட் வரும். இங்கே 360 டிகிரி வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் 90 டிகிரி, 0 to 90, 90 to 180, 180 to 70, 270 to 360 டிகிரி. சரியா? ரைட். இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இது மட்டும் தான் பார்க்கணுமா சார்னா, இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைன், காஸ் அண்டு டேன் மூணுமே என்ன தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை ஏன் ஞாபகம், ஆல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். சரியா? அதே செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைன் மட்டும்தான் என்ன இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதோடைய ரெசிப்ரோக்கலான கொசிக்கனும் என்ன வந்துடும், பாசிட்டிவ் வந்துடும். சரிங்களா? இப்போ சைன் பாசிட்டிவ்னா 1/sin பாசிட்டிவாக தானே இருக்கணும். அதனால தான் சைன் அண்ட் கொசிக்கன்னு போட்டுருக்காங்க. சரியா? நீங்கள் சைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட ரெசிப்ரோக்கல் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும். சரியா? அடுத்து பாருங்கள், தேர்ட் குவாட்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் டேன் வந்து பாசிட்டிவ். ஸோ அஸ் வெல் அஸ் அதோடைய ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். சரிங்களா? ஃபோர்த் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் காஸ் பாசிட்டிவ். ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கனும் பாசிட்டிவ். சரியா? இப்போ இது ASTCன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு நிறையா சொல்லுவாங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆல் சில்வர் டீ கப்ஸ். இது யார் நீங்கள் கண்டுபிடிச்சா சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்கள் ஸ்கூல் டீச்சர் சொன்னதான் நான் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ A, S, T and C. A means all are positive, S means sin and inverse positive, T பொறுத்த வரைக்கும் tan and cot positive, C பொறுத்த வரைக்கும் cos and secant positive. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது போக நம்ம இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். அதையும் பார்த்துடலாமா? ஸோ ஃபண்டமெண்டல் ட்ரிக்னாமெட்ரி ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. டேன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைன் பை காஸ், கொசிக்ன்றது 1/sin, சீக்ன்றது 1/cos, காட்ன்றது 1/tan. சரியா? இது போக நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? இதில் இருந்து சில விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா இப்போ sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா, அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர் வரும். ஸோ sin ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 - காஸ் ஸ்கொயர் வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? அதே மாதிரி அலைடு ஆங்கிள்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் மைனஸ் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் தீட்டா. சரியா? இதில் சைனும் டேனும் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வேல்யூ போட்டோம்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ஃபங்க்ஷனே வந்து மைனஸாக மாறுச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நம்மளும் பாருங்களேன், சைனில் மைனஸ் தீட்டா போட்டோம்னா ஆன்சரும் என்ன இருக்கும், மைனஸில் வரும். டேன்லேயும் மைனஸ் தீட்டா போட்டோம்னா மைனஸ் டேன் தீட்டா ஆகிடும். சரிங்களா? ஆனால் காஸ் மட்டும் நீங்கள் மைனஸ் தீட்டா போட்டாலும் காஸ் தீட்டா தான் வரும். அதாவது ப்ளஸ் ஆன்சர் போட்டாலும் மைனஸ் ஆன்சர் போட்டாலும் ஒரே வேல்யூ தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ மொத்தமாக பார்த்துடலாம். சைன் 90 - தீட்டா காஸ் தீட்டா, சைன் 90 + தீட்டா இஸ் ஆல்சோ காஸ் தீட்டா, காஸ் 90 - தீட்டா சைன் தீட்டா, காஸ் 90 + தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. புரியுதா ப்ளூஷன்ஸ்? ஸோ சைனை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. காசை பொறுத்த வரைக்கும் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் வரும், ப்ளஸ் பண்ணால் மைனஸ் வரும். சரிங்களா? அதே மாதிரி சைன் 90 - தீட்டா காட் தீட்டா, டேன் 90 + தீட்டா மைனஸ் காட் தீட்டா. சரியா? அதே மாதிரி சைன் 180 - தீட்டா சைன் தீட்டா, சைன் 180 + தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, சைன் 270 - தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, சைன் 270 + தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, சைன் 360 - தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, சைன் 360 + தீட்டா சைன் தீட்டா. சரிங்களா? இது ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுருக்கலாம், இன்டர்நெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம், அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்?
நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணி உங்களை டயர்டாக்க விருப்பல. சரியா? ஸோ இப்போது கொஞ்சம் சம்ஸ் பார்த்துடலாம். சரியா? இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காஸ் ஆஃப் -60 டிகிரி. சரியா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ காசில் நீங்கள் மைனஸ் போட்டாலும் சரி ப்ளஸ் போட்டாலும் சரி என்ன தான் வரும், ஒரே ஆன்சர் தான் வரும். அப்போ காஸ் -60 டிகிரியோட வேல்யூ என்ன வரும், காஸ் 60 டிகிரியோட வேல்யூ தான் வரும். ஸோ 1/2 ஆன்சர். சரியா? அப்போ tan 210 பாருங்கள், tan 210 டிகிரி. சரி, அந்த 210ன்றது ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் இல்லையா? அப்போ ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் மாற்றணும்னா என்ன பண்ணும், tan 180 + θ மாற்றலாம். 210 எப்படி மாற்றலாம், tan 180 + θ மாற்றலாம். அப்போ இங்கே பாருங்கள், tan 180 + θோட வேல்யூ என்னது, tan θ தான். சரியா? ஸோ அதை வச்சே நம்ம இதை பண்ணும்போது tan 180 + θ +30 டிகிரி tan 30 டிகிரி தான், அது 1/√3. அடுத்து sin 360 டிகிரி 300ன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆங்கிளாக மாற்றணும்னா என்ன பண்ணலாம், 360 - 16 போடலாம். அப்போ sin 360 டிகிரி -θ என்ன வரும், அதாவது sin 360 - θ -sin θ தான். சரியா? அப்போ இங்கே மைனஸ் வந்துருக்கு இல்லையா? ஸோ சைனுக்கும் என்ன தான் இருக்கும், மைனஸ் வரும். ஸோ மைனஸ் ஆன்சர். ரைட்டா? அதே மாதிரி காஸ் 120 டிகிரி எப்படி பிரிச்சுக்கலாம், 90 + θன்னு பிடிக்கலாம். அப்போ இது வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ -sin 30 டிகிரி -1/2. அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் கூட நம்மளால் செய்ய முடியும். இப்போ என்ன இருக்குது, 1485 இருக்குது. இதை 3 × 360 + 145 போட்டுடலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும்னா -sin 360 டிகிரி + θ. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் -sin 45 டிகிரி வருது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கலாம்.